நீங்க நேசிக்கிற இல்லன்னா உங்க நேசிக்கிற பெர்சன் உங்ககிட்ட இன்னும் காதல சொல்லாம இருக்கிறதுக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்னா நீங்க வேற வேற ஜாதி, மதம் அப்படின்னு மட்டும் கிடையாது. இது வந்து அவங்களோட அப்ரிங்கிங்ஸ் அதாவது வளர்ந்த விதம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். டெஃபினட்டா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இதுக்கு வந்து நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ ஈஸியா வந்து இந்த காதல் வாழ்க்கையில முன்னாடி போக முடியாது. தட்ஸ் அ சேலஞ்ச். அவங்களுக்கு வந்து நெறைய மேபி இதில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. பே அட்டென்ஷன், த சைன்ஸ் ஆர் காஷனிங் யூ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நிறைய சயின்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இந்த சயின்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களை யாராவது மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து காமிக் அட்டாக்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து டார்க் எனர்ஜிஸ் உங்களை வந்து உங்கள் வாழ்க்கை பாதையிலேருந்து வேறு பாதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு ரெட் ஃப்ளாக்ஸ். உங்களுக்கு வந்து எப்போவுமே கைடன்ஸ் இருக்கும். அந்த சயின்ஸுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அது வந்து உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான பாதை எது அப்படின்னா உங்கள் காதல் தான். சரியா? இங்கே வந்து ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்னால் நீங்கள் உடனே அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருந்தால் கூட அதில் சேலஞ்சஸ் இருக்கும். செப்பரேஷன் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. இல்லைனா உங்களை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஜியஸ் ஃபேக்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டூல் மாதிரி. அதனால் அதான் இங்கே ரெட் ஃப்ளாக். நீங்கள் வளர்ந்த விதம், இல்லைனா வந்து சொசைட்டியில் இதெல்லாம் எப்படிப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு டயலாக் விடலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா போடுவாங்க. நீங்கள் 2 பேரும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ், உங்களுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு மையப்புள்ளியாக வச்சு உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பாத். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் யார் இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி அலைன்ட், நீங்கள் ரெடி. மாஸ்குலின் எனர்ஜிக்கு தான் இந்த வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் சேலஞ்சிங்காக இருக்க போது. இல்லைனா வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்ச் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் அது ரெட் ஃப்ளாக். அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ட்ராமா, ட்ராப், அபண்டன்ஸ், ப்ரொஜெக்ஷன். நான் சொல்லலை, ஒரு ஒப்பீனியனை வந்து உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது தப்பு, அது அந்த மாதிரி. பட் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் போய் வெறும் மாயை. அதனால் உங்களோட சுற்றி இருக்கவங்க யாருன்னு பாருங்கள். மைசார் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களை சுற்றி நிறைய மாயை இருக்குது, நிறைய ஒப்பீனியன்ஸ். போது உங்கள் காதை வந்து அடைச்சிடுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கனாவே இந்த காதல் வந்து அபண்டன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது, ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களை சுற்றி ஒரு பேராசை பிடிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப அவசியம் இப்போது நீங்கள் வந்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி முன்னாடி போகிறதுக்கு. இது உங்கள் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். பணத்துக்காக உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி ஒரு ஓல்டர் உமன். யாருக்கோ ஒருத்தருக்கு மறக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போகணும்ல, செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் லைக் அ டார்க் எனர்ஜி, டார்க் அட்டாக், எனர்ஜி அட்டாக், ஸ்பெல் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஐ வில் கிளாரிஃபை தட். ஏன்னா நான் இங்கே பார்க்குற யாருக்கோ சைசோஃப்ரீனியா இருக்குது, தூக்கமின்மை வியாதி. இந்த தூக்கமின்மை உங்களுக்கு எதனால் வருது? ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் க்ரியேட் பண்ணுறது? உங்களை சுற்றி இருக்கவங்க. இந்த ஸ்ட்ரெஸ் உண்மையா அப்படின்னா இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏன் க்ரியேட் பண்ணுறாங்க? உங்களுக்குள்ளே ஒரு செப்பரேஷன் வரதுக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்கள் பர்சன் வந்து காதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து தயங்குறதுக்கு காரணம் வந்து சிச்சுவேஷன் தானே தவிர இங்கே வந்து வேறு எதுவும் ஒளிஞ்சு கிடக்கல. ஸோ உங்களுக்கு மேபி உண்மையிலேயே வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஓ மை காட், கில்ட் த சோர்ஸ். வாவ், இது வந்து டிவைன் லவ் ஃபார் ஷுர். அவங்க வந்து இந்த காதல் வாழ்க்கையில் இருக்க அபண்டன்ஸை இந்த பர்சன் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நிறைய. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த பர்சன் அட்டாச்ட் வித் சம் கைண்ட் ஆஃப் என்டிட்டி. மேலே பார்த்தீங்கன்னா கைகள், எத்தனை கைகள் இருக்குது. இது வந்து உண்மையான கைகள் கிடையாது. இது வந்து ஸ்பிரிச்சுவல், ஐ மீன் டார்க் எனர்ஜி. இந்த சைசோஃப்ரீனியா, அந்த தூக்கமின்மை வரத்துக்கும் அவங்க குழம்பி போயிருக்கிறதுக்கும் அவங்க மட்டும் கிடையாது. இட்ஸ் லைக் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, சோர்ஸ், சரண்டர். அதாவது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா கோயில் போகணும், நிறையா வந்து ஸ்லோகங்கள் கேளுங்க. இட்ஸ் லைக் கிளென்ஸ் அண்ட் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. அது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டார்க் எனர்ஜி வந்து உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். இது எதுக்காக ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க காசு உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. த யூனிவர்ஸ் இஸ் காலிங் யூ. இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து பிரபஞ்சம் கால் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் கம், இதுதான் டிவைன் லவ். நீ எங்கே இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கெலாம் விழுந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. த ரிபல். கண்டிப்பாக இவங்க இதை தாண்டி வருவாங்கன்னா எஸ், ஹீ வில் ஃபார் ஷுர். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், உங்கள் காதல் வந்து த அவேர்னஸ். எஸ், அந்த அவேர்னஸ்
அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அவேர்னஸ் வந்துட்டுருக்குங்க. எவ்வளோ தான் டார்க் எனர்ஜி இருந்தாலும் அவங்களும் த சோர்ஸ், அவங்களும் சோர்ஸோட ஒரு பீயிங் தான். இட்ஸ் லைக் டிவைன் ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். அதனால் ரொம்ப நாள் இந்த மாயையை வச்சு அவங்களால ஏமாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் உங்களோட வெல் பீயிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே எல்லா மாயையும் உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த பர்சன் வந்து இந்த ட்ராப்பில் விழுந்து இந்த காதலை வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னா நோ. அவங்க எல்லா எல்லா விஷயங்களையும் உடைக்கிறாங்க. சங்கிலிகள் வந்து தகர்த்தெறியப்படுறது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த புரிதல் வரனால. இந்த புரிதல் ஏன் வருது அப்படின்னா அவங்களும் டிவைன் பீயிங் தான். மேபி உங்களோட எனர்ஜி வந்து இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்க்குற ஃபெமினன், நீங்கள் ரொம்ப க்ரோ ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரீடம் ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் தலைமையில் இருக்குது. நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. மேபி இட்ஸ் லைக் எப்பயுமே ட்வின் ஃப்ளேம் இல்லை சோல்மேட் எனர்ஜியில் ஒருத்தங்க வந்து அலைன் ஆகிட்டாங்கன்னா அடுத்தவங்க அலைன் ஆகியே தீரணும். எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ உங்களோட அந்த பவர், அந்த எனர்ஜி, த ட்ரிபிள் எனர்ஜி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இட்ஸ் லைக் பர்ஸ்ட் ஆகும் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் மனம் திறக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எப்போ என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணலாம். இது எப்போ முடியும் ஸ்பிரிட்ஸ்? வென்? வாவ், கிங் ஆஃப் வான்ஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். தியர் ஸ்டாண்ட் ரிபல் எனர்ஜியை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவங்க பவரில் இங்கே பாருங்கள், அதே தீப்பந்தத்தை தான் இங்கே வச்சுட்ருக்காங்க. கிங் ஆஃப் வான்ஸ், தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் தேர் பவர். அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட அந்த அந்த உக்ரமான எனர்ஜி, இது மேபி நீங்கள் டிவைன் ஃபெமின், அந்த த ஷெக்ம, த உமன் எனர்ஜி, த சக்தி எனர்ஜி, நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க. இவங்களுக்கு நிறைய அட்டாக்ஸ் இருக்குது ஃபார் ஷுர். பட் உங்களோட எனர்ஜி, நான் தான் சொன்னேன், அந்த ப்ரொஜெக்ஷன், உங்களோட பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு பெரிய பவர் கொடுக்க போது ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். கிங் ஆஃப் வான்ஸ் ஆல்ரெடி அவங்க பவரில் இருக்காங்க. தே ஆர் அபவுட் டு டேக் ஆக்ஷன். அவங்க கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அடுத்தது என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் காதலை சொல்கிறதுக்கு. ஸோ காதலை சொல்லுவாங்களான்னா எஸ், அவங்கக்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது. காதலை கூடிய சீக்கிரம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவான பர்சன் உங்களோட பர்சன். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவங்களை நிறைய மேனிப்புலேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு. அவங்கள வந்து ஏதோ வேற ஒரு விஷயத்தோட ஜகிள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா உங்களை ஜகிள் பண்ணணும். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கூட அவங்க காட்டலாம். இது பாரு, அதை விட இது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு. அவங்க இல்லை எனக்கு என்னோடய காதல் போதும். 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நோ எனக்கு வந்து குச்சி மிட்டாயே போதும் அப்படின்றாங்க. நீங்கள் கொடுக்குற ஐஸ்கிரீம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதுவே போதும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து அபண்டன்ஸ்னு. சுற்றி இருக்கவங்க மேபி உங்கள் பேரண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வெல் சார், யூ ஆர் த ஸ்டார். நான் சொல்லலை ஃபெமினன் எனர்ஜி, யூ ஆர் த ஸ்டார். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பாருங்கள், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்களுக்கு புரியும் அது ஏன் இந்த ஸ்டார்க்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு. ஸோ இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும் யூ ஆர் த அபண்டன்ஸ். நீங்கள் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங். உங்களோட பவர் தெரியும். மேபி ரீசெண்டாக பிரபஞ்சம் அதுக்கு தான் அவங்களுக்கு ஏதாவது சயின்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த காமிக் பீப்புளை பற்றி ரெட் ஃப்ளாக்ஸ் சயின்ஸும் அவங்களுக்கு போயிருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இந்த செப்பரேஷன் வந்து முடிவுக்கு வருது. இந்த செப்பரேஷன் பாட்டம் டெக்கில் இருக்குது. எப்போ முடிவுக்கு வருதுன்னு கேட்கலாம். வென் செப்பரேஷன் இஸ் எண்டிங் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் அ செப்பரேஷன் இஸ் அபவுட்? உங்களை செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டே ஆப்டிமிஸ்டிக். பிரபஞ்சம் சொல்கிறாங்க ஸ்டே ஆப்டிமிஸ்டிக். 5 ஆஃப் கப்ஸ். இந்த செப்பரேஷனை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. இந்த செப்பரேஷன் ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே இல்லை. யூ ஆர் நாட் செப்பரேட்டட். ஆனால் அப்படி ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அந்த மாயை தான் அவங்க கிழிச்சிட்டு வராங்க. வென் த செப்பரேஷன் எண்ட்ஸ் ஸ்பிரிட்ஸ், வென் த செப்பரேஷன் எண்ட்ஸ். எப்போ இந்த செப்பரேஷன் முடியும்? ஆர் ஹவு? த எம்ப்ரஸ். ஐ டோல்ட் யூ. இங்கே பாருங்கள், ஷாக்கிங்காக அந்த செப்பரேஷன் முடியும். ஓ மை காட். இந்த பர்சன் உங்களை நேசிக்கிறவங்க, எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் வார்த்தை வரல. ஸோ 5 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்படி இங்கே காதலே இல்லை, இந்த காதல் முடிஞ்சு போயிடும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரீடிங்கை பாருங்கள். இந்த 5 ஆஃப் கப்ஸ் அதோட மெயின் எனர்ஜி. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப நாள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் இந்த காதல் வந்து திசை மாறி போகும். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க அந்த செப்பரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. டவர் ரொம்ப ஷாக்கிங்காக எல்லாரும் வாயை திறக்கிற அளவுக்கு இந்த செப்பரேஷன் முடிய போகுது. ஏன்னா இந்த செப்பரேஷன் எதனால் முடியுதுன்னா யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்கள் பவரில் நீங்கள் நிற்கிறனால மட்டுமே இந்த காதல் வந்து உங்கள் கைகளில் வந்து சேரப்போகுது. ஸோ உங்கள் பவரில் நிற்கிறது அப்படின்னா ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்களோட ட்ரீமை ஃபாலோ பண்ணுறது, அதே சமயம் வந்து லோ வைப்ரேஷனல் அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறது, அதே சமயம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி யாராவது உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். உங்கள் காதல் இது தானா, ஃபிக்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யா, ஐ எம் இன் லவ், தட்ஸ் இட். இந்த பர்சன் உங்ககிட்ட வர வரைக்கும் யார் என்ன விஷயம் சொன்னாலும் ஜஸ்ட் டோன்ட் கேர். உங்களுக்கு இந்த பர்சன் உங்கள் பர்சன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும். யூ ஆர் அ டிவைன் ஃபெமினன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. சப்போஸ் இவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப நாள் நீங்கள் காத்துட்ருக்க போகிறீங்க அப்படின்னா காத்துட்ருக்க மாட்டீங்க. தட்ஸ் ஃபார் ஷுர். திஸ் பர்சன் வில் பி ரிமூவ்ட். உங்கள் வாழ்க்கையிலேருந்தே இவங்க தூக்கி எறியப்படுவாங்க. இவங்க இந்த டிவைன் கனெக்ஷனை வந்து உதாசீனப்படுத்தினாங்க. இந்த காதலை வந்து சொல்கிறதுக்கு அப்படி இழுத்துட்டே போனாங்க. நான் வந்து நானும் டிவைன் பீயிங் அந்த ஈகோவுக்கு போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க தூக்கி எறியப்படுவாங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து. அவங்க இழக்க போகிறது 10 ஆஃப் பென்டக்கல்ஸ், ஒரு தேவதை, த எம்ப்ரஸ். அதுக்காக நீங்கள் கவலைப்படணுமா? நோ. கீப் யுவர் மைண்ட் கிளியர். உங்களோட காதல் உங்களை தேடி வரும். சப்போஸ் இந்த பர்சன் வந்து ரொம்ப எடுத்தாங்க, இந்த 5 ஆஃப் கப்ஸ் இந்த மாதிரி ட்ராமாவே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து லெசனை கற்றுக்கல அப்படின்னா திஸ் எனர்ஜி வில் பி ரிமூவ்ட். பிகாஸ் இங்கே தான் நீங்கள் தான் மெயின் ரோல். இந்த எம்ப்ரஸ்க்கு பிரபஞ்சம் வந்து சுயமரம் நடத்திட்டுருக்காங்க. சுயமரத்தில் நிறைய பரீட்சை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மகாராணி. பாஸ் பண்ணாதவங்களுக்கு என்ன நடக்கும்? சுயமரத்தில் 1000 பேர் மாலையோட காத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் 1000 பேர்த்தையும் பார்த்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு வெயிட் பேஷண்ட்லி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அரியணையில் உட்காந்து உங்களோட நீங்கள் பார்க்கலாம், ஓ ஆப்ஷன் நல்லா இருக்கே, ஓகே தட்ஸ் சூப்பர் அப்படின்னு நீங்கள் வேணால் யூ கேன் அனலைஸ் த க்ரௌட். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? அப்படியே அங்கேயே நின்றுக்கோ, உனக்கு எந்த ராஜா வேணுங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணுவோம், யூ வெயிட் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருங்க. எதுக்கும் போய் ஃபுல்லாக ரொம்ப அட்டாச்சாக ஆகிக்காதீங்க. ரிலீஸ் யுவர் செல்ஃப், டிட்டாச்சாக இருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்குது. பூக்கள் வந்து உதிர வரைக்கும் தான் அதுக்கு பொக்கேன்னு பேர், உழுந்துச்சுன்னா அது குச்சி. ஸோ அந்த பர்சனுக்கும் அந்த டைமிங் தான் இருக்குது. அவங்க எதையும் இல்லை நான் வந்து ட்ராமாவில் ஃபால் பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கு விழுந்துகிட்டே இருப்பேன்னா குட் பை தான். ஸோ அதை மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டே இன் யுவர் பவர். சப்போஸ் இந்த பர்சன் போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கை அப்படி நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களோட 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கேரண்டிட். உங்கள் காதல், உங்களோட உண்மையான காதல், உங்களுக்கு உங்களோட ஜேர்னியில் யார் துணையாக இருக்க போகிறாங்களோ அவங்க நிச்சயமாக உங்கள் கதவை வந்து தட்டுவாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் நிலச்சி நிற்பாங்க. ஸோ இந்த பர்சனோட ஃப்யூச்சர், அவங்க எடுக்க போகிற முடிவு, அது எந்த டைம்குள்ளே எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.